கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆன் கிரிட் சோலாரா இல்லை ஆஃப் கிரிட் சோலாரா இல்லை சோலாரே வேண்டாமா, எது போடலாம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கி பாரத் எனர்ஜி சோலார் கம்பெனி மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆன் கிரிட் போடலாமா ஆஃப் கிரிட் போடலாமாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்கு சோலார் போடலாமா, போட்டால் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். கமர்ஷியலை பொறுத்தவரை நம்ம ஆன் கிரிடும் பண்ணலாம், ஆஃப் கிரிடும் பண்ணலாம். இதில் நம்ம ஆன் கிரிட் எந்த கஸ்டமர்ஸ்க்கு பண்ணலாம், இல்லை ஆஃப் கிரிட் எந்த கஸ்டமர்ஸ்க்கு பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஒரு 2லேருந்து 3 கேட்டகரியாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஷாப், ஜுவல்லரி ஷாப், ஹைப்பர் மார்க்கெட் இதெல்லாம் ஒரு கேட்டகரியாக பிரிச்சுப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்காக இருக்கட்டும், இல்லை நைட் டைம் ரன் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் அந்த டீ ஷாப்பு, மளிகை, இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் ஒரு 2 கேட்டகரிஸாக பிரிச்சுக்கிடுவோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து மினிமம் ஒரு 30,000 வரைக்கும் பில் பே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தால டெக்ஸ்டைல் ஷாப், ஜுவல்லரி ஷாப், ஹைப்பர் மார்க்கெட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 20 கிலோவாட் ஏசி ரன் ஆகும். காலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 60% தான் கரண்ட்டுங்கிறது யூஸ் ஆகும். இதே ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து 100% லோட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் நீங்கள் ஆன் கிரிட் சஜஷன் பண்ணலாம். ஏன்னா மார்னிங் ப்ரொடக்ஷன் ஆகிற யூனிட் எல்லாம் நீங்கள் மார்னிங்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு மட்டும் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும், இதில் ஃபுல் கெயின். ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்க நீங்கள் ஆன் கிரிட் போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ செகண்ட் கேட்டகரி வாங்க. இந்த கிளினிக்கு, நைட் டைம் ரன் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் டீ ஷாப்பு, இவங்களுக்குலாம் நைட்டு தான் இவங்களுக்குலாம் அதிகபட்சமான லோடு கன்சியூம் ஆகும். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சஜஷன் பண்ணலாம். அதாவது 5 kV 48 4 பேட்டரி சிஸ்டம், அப்புறம் 7.5 96 இல்லைனா 10 kV 120 வோல்ட், இந்த மாதிரி எந்த சிஸ்டம் போட்டாலும் உங்களுக்கு பில்லு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். இது இல்லாமல் லித்தியம் பேட்டரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் இருக்காது. இதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரு 3.5 இயர்ஸில் எடுத்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10 kV போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6.5 lakhs செலவாகுது. மந்த்லி உங்களுக்கு பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000லேருந்து 15,000 ரெடியூஸ் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 4லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துடலாம். நீங்கள் 4 to 5 இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ரி மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இதே கஸ்டமருக்கு நீங்கள் ஆன் கிரிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பில் ரெடியூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 4,000லேருந்து 5,000 வேணால் ரெடியூஸ் பண்ணலாமே தவிர்த்து 12,000லேருந்து 15,000 வரைக்கும்லாம் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அடுத்த டைப் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே கமர்ஷியலாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், கொஞ்சம் பிக்கஸ்ட் லெவல் போவோமே, ஒரு 100 கிலோவாட் லோடு யூஸ் ஆகிற ஒரு கம்பெனி எடுத்துப்போமே. ஒரு வாட்டர் கம்பெனி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டே டைமில் தான் யூசேஜ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு பெட் பாட்டில் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வாட்டர் கம்பெனியாக இருக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா டேயில் ஒரு 8 o'clock இல்லை 9 o'clock கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் கம்பெனி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோவாட் சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க. பில்லும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமமாக ஒரு 1.2 lakhs to 1.5 lakhs வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த கஸ்டமருக்குலாம் ஆன் கிரிட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 1.5 lakhs பில் வருதுன்னா ஒரு 60லேருந்து 70% வரைக்கும் நீங்கள் பில்லு ரெடியூஸ் பண்ணலாம். இது ஒரு கேட்டகரி. டே டைமில் ரன் பண்ணுற எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எம்டி இருக்கோ அந்த எம்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 60லேருந்து 65% பில்லை ரெடியூஸ் பண்ணிடலாம். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதே சேம் இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா 24 hours ரன்னிங் இருக்கும். அவங்களுக்கு டேயில் என்ன எம்டி இருக்கோ அதுக்கு மட்டும் சோலார் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அவங்களோட பில்லை பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 35% ரெடியூஸ் பண்ணிடலாம். இந்த 30லேருந்து 35% அவங்களுக்கு ஒரு லாபம் தான். டே டைமில் நீங்கள் கமர்ஷியலில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டே டைமில் என்ன எம்டி இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஒரு 3.5 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸுக்குள்ளேயே நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துடலாம். நீங்கள் கமர்ஷியலுக்கும் சோலார் போடலாம். ஆனால் டே டைமில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சோலார் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு யார் யாருக்கெல்லாம் ஆன் கிரிட் சூட் ஆகும், யார் யாருக்கு ஆஃப் கிரிட் சூட் ஆகும்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆன் கிரிட் யார் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப், ஜுவல்லரி ஷாப், வாட்டர் கம்பெனி, ஐஸ் ஃபேக்ட்ரி, ஐடி கம்பெனிஸ், ஹைப்பர் மார்க்கெட், ஸ்கூல், காலேஜஸ், அப்புறம் கார் ஷோரூம், இவங்கெல்லாம் தாராளமாக ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு ஃபுல்லாகவே டே டைமில் மட்டும் தான் யூசேஜுங்கிறது இருக்கும், நைட்டில் யூசேஜே இருக்காது அவ்வளோவா. அதே இவங்களோட பில்லை பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65% வரைக்கும் கம்மி பண்ணிடலாம். ஸோ இவங்க ஆன் கிரிட் போடுறது தான் இவங்களுக்கு நல்லது. ஆஃப் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலில் நீங்கள் ஒரு 10 கிலோவாட் வரைக்கும் பண்ணலாம், அதுக்கு மேலேயும் பண்ணலாம். ஆனால் பண்ணால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா, நீங்கள் 10 கிலோவாட்டுக்கு மேலே பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரியோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து காஸ்ட் அதிகமாகும். அதனால் நீங்கள் எடுக்கிற ரிட்டர்ன்ஸ் அப்படியே திருப்பி
பேட்டரியில் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 10 கிலோவாட் வரைக்கும் மினிமமாக நீங்கள் ஆஃப் கிரிட்டில் போடலாம். அப்புறம் நம்ம சோலார் பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு கஸ்டமருக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களோட ஃபீட்பேக்கு நீங்களே பாருங்கள். நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சே இவ்வளோ கரண்ட் பில் ஆகுது. இவர் வந்து 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, ஒரு ஃப்ரீசர் பாக்ஸை வச்சு கரண்ட் பில்லை சேவ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து நம்ம கடலூரில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம பாரத் எனர்ஜி சோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ 7 இயர்ஸ் ஆகிட்டு. அதில் இதை வச்சு அவங்க வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காங்கன்னு நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சோலாருக்கு நிறைய பேனல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணல இப்போ நீங்கள் யூடிஎல் சோலார் போட்டிருந்தோம். போட்டு எத்தனை வருஷம் சார் ஆச்சு? 4 இயர்ஸ் ஆகுது போட்டு. 4 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். நாங்கள் வந்து மளிகை ஷாப் வச்சிருக்கோம். இப்போ நான் சோலார் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்க நார்மலாக? ஒரு 14,000 15,000 பில் கட்டிட்டு இருந்தோம். இப்போ இது போட்டதுனால உங்களுக்கு எவ்வளோ மினிமம் மட்டும் தான் வருது. இப்போ மினிமம் எவ்வளோ? மினிமம் ஒரு 600 700 அந்த மாதிரி தான் வருது. ஃபுல் டே ஷட்டவுனுங்கும் போது உங்களுக்கு எப்படி கரண்ட் இது பேக்கப்? ஷட்டவுனுக்கும் நமக்கும் இப்போ சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம வந்து சோலார்ல யூஸ் பண்றதுனால ஷட்டவுன் வருது வரல எதுவுமே நமக்கு தெரியாமலே எலக்ட்ரிக் இதே நீங்க யூஸ் பண்றது இல்ல. மொத்தமா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து சோலார்ல இருந்தே பவர் வரதுனால நம்ம ஈபில கரண்ட் போயிச்சா இருக்கான்னு கூட நம்ம பார்க்க வேண்டிய அர்த்தம் இல்லாம போச்சு. இதனால உங்களுக்கு வந்து ரொம்ப மணி சேவ் ஆகுது. ஆமா, 100% சேவ் ஆகுது. பார்த்துட்டு உங்களோட ஷாப்புக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தரோம், கால் பண்ணி கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.